ஹாய் காய்ஸ், இது நம்ம ஸ்கூலோட ரியூனியன் ஃபங்க்ஷன் பார்ட் 2. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல்ல ரொம்ப நேரம் ஆசை தீரத்திட்டே இருக்கும். தான் நம்ம இருக்கும்போது எப்படா ஸ்கூல் முடியும், எப்படா வெளியே போவோன் இருப்போம். ஆனா முடிஞ்ச வட்டி தான் தெரியுது ஸ்கூலுனா என்னன்னு. ஸ்கூல்ல வந்து என்னென்ன இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டில இருக்கு சார் சொல்லுங்க. வந்துட்டு உங்களுக்கு இல்லாத ஃபெசிலிட்டியே இல்லை, இருக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. என்ன கொஞ்சம் டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா வெளில போனா நல்லா இருக்கும். சாப்பாடுலாம் எப்படி சார்? சாப்பாடுலாம் அருமையா இருக்கும். இப்ப குளிக்கிறதெல்லாம் எங்க குளிப்பையா? ஸ்விம்மிங் பூல் எதுவும் இருக்கா? பின்னாடி ஸ்விம்மிங் பூல் இருக்கு, போய் பாருங்க. ஓகே, நன்றி. நன்றி, வணக்கம். மறுபடியும் நம்ம ஸ்கூல் சாப்பாடு சாப்பிட்டோம், ஆனா அதே டேஸ்ட் அப்படியே இருக்கு. நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். 30 ரூபாய்க்கு இவ்வளவு டேஸ்டா? அது ஆமாங்க, திருச்சியோட ஃபேமஸான ஸ்பாட்டுக்கு நாங்க படையோட கிளம்பிட்டோம். அப்படி என்ன ஸ்பாட்னு தானே கேக்குறீங்க? அதுதான் நம்ம திருச்சியில இருக்கிற மசாலா ஆம்லெட் கடை. இந்த கடை பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி கோப்பு பாலம் கிட்டதான் இருக்கு. எதுக்கு இந்த கடையை பத்தி இவ்வளவு பில்டப் பண்றான்னா, இந்த கடையோட ஆம்லெட் தாங்க. இந்த கடையோட ஆம்லெட் மாதிரி வேறையா தமிழ்நாட்டு இந்தியாவில எங்கேயுமே கிடைக்காது. இதை நான் அடிச்சு சொல்லுவேன். அந்த ஆம்லெட்ல அவங்க போடுற அந்த சீக்ரெட் மசாலா அந்த வாசத்திலேயே வயிறு ஃபுல் ஆயிருங்க. நீங்க திருச்சிக்கு வந்தா இந்த கடையில ட்ரை பண்ணி பாருங்க, ஏன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அடுத்து எங்க போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது சிக்கன் ரைஸா? அட ஆமா, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த உடனே நமக்கு செம்ம பசி. நமக்குன்னு ஒரு கடை இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டோம். அப்ப மாஸ்டர் பார்த்தாரு பாருங்க, கடைசி ரைஸா இருக்கும் போல. அப்ப கூட பரவாயில்ல, கடையில கொஞ்சம் கூட்டமா தான் இருந்துச்சு. நம்ம கடைக்கு போன ஒன்னு பத்தினே இலை போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆயில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஃப் ஆயில் கொஞ்சம் டேஸ்ட் ஓகே தான். அதுக்கப்புறம் பரோட்டா சாப்பிட்டு டேரக்டா நம்ம சிக்கன் ரைஸ்க்கு போயிட்டோம். சிக்கன் ரைஸ் டேஸ்ட் நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்து எங்க சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்களடா நாங்க. 20 வருஷமா நாங்க கெத்து. Hi guys, பாருங்க இந்த vlog vlog. சேலத்துல சாப்பிட்டு போலான்னு சொன்ன எனக்கு இப்படியா நடக்கும்? நண்பரே, நம்ம வந்துட்டு சென்னையில இருந்து சேலத்துக்கு ரீச் ஆயிட்டோம். கார்லயே பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சேலத்துக்கு ரீச் ஆயிட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு செம்ம பசி. சாப்பிடலாம் அப்படின்னு போன இடம் தான் சேலம் ஸ்டார் பிரியாணி. நான் பாத்தீங்கன்னா பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் தான் வாங்கியிருந்தேன். டேஸ்ட கொட்டி வச்சிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து திருச்சி பஸ்ஸுக்கு கிளம்பிட்டோம். பாத்தீங்கன்னா நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஏறிட்டோம். டிக்கெட் பட்டம் 110 ரூபா போட்டாங்க. பஸ்ல பரவாயில்ல, கூட்டம் இல்ல. அப்படியே நம்ம திருச்சி கிளம்பிட்டோம். நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க, அது போதும் நமக்கு. பை.